ஆமா எம்ஜிஆர் அப்படி ஒரு பெண்ணை தூக்குறதுல படா வந்து டிஷ்யூன்னு அடிச்சுட்டாருன்னா நம்ம ஆள் கை தட்டுவான். இப்போ ஹீரோ போய் அடிச்சுட்டாரு யாமல இவன் இப்போ வந்தான் இப்போ வந்துட்டானே. நிலைமை எங்க போகுது உண்மையாலே. வாழ்க்கையில நல்லது நினைங்க, தீயதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தெய்வத்தின் மீது பற்றுத வேணும். நம்முடைய ஆலயத்தையும் நம்முடைய தெய்வத்தை இன்னைக்கு பாருங்க, யானை இன்னைக்கு வரக்கூடிய நாள். நம் கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கிற முகமாக இந்த நாட்டிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, யானை காணல, ஏன் கொண்டு வரல? யோசிங்க மக்கா, யோசிங்க. நீங்க ஒன்று சேர்ந்தா போதும், நம்முடைய கோவிலையும் நம்முடைய கலாச்சாரத்தின் மீது எவனும் கை வைக்க முடியாது. எல்லாரும் ஒன்னா இருப்பான்டா, நம்ம ஒண்ணும் செய்யப்படாதுப்பா. நம்ம தான் கண்டுக்க மாட்டோம், எல்லா சாமி பார்த்துப்போம். கடவுளை முருகன் பார்த்துக்குவான், அவர் பார்ப்பாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவன பாதமிருந்தி தன்மணி சதங்கி தீவன் பாட. இதை ஒருவன் கேவலப்படுத்துக்காங்க. நம்ம யாராவது ஏதாவது கேட்டோம் 39 இன்றைக்கு கோயிலை கொடுத்தோம் வரணும். அதனாலதான் ஐயா சொன்னார், அகிலத்தட்டுல வருது, அருளூர்ல கூட சொல்ல, நாட்டில் ஒரு அனுமனை நான் அனுப்பி வைப்பேன், கூட்டி செய்வான் மகனே உன் காலம். கூட்டம் போடுவான், கூட்டம் சேர்ப்பான், உலகம் முழுக்க வருவான். ஆமா, மற்றவதை கண்டு முருகி தவித்து மாளுவான். இன்னைக்கு அவ்வளவு பயிரும் ஆண்டுகிட்டு இருக்கிறான். அந்த அனுமன் யார்? அந்த அனுமன் சேது பந்தனம் அமைப்பதற்கு உதவினான். இந்த அனுமன் இலங்கையிலே வாழுகின்ற தமிழருக்கு வீடுகளை கட்டி கொடுத்தான். அந்த அனுமன் ராமபிரானை தோளிலே சுமந்தான். இந்த ஆஞ்சநேயன் ராமனுக்கு ஆலய வாய்த்து அகிலத்தட்டு சொன்ன ஆஞ்சநேயன் வேறு யாரும் அல்ல, நம்முடைய தேசத்தின் பிரதமராக இருக்கிற அந்த வீர வள்ளல் பெருமான். இது அகிலத்தட்டு சொல்லுதியா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்லுங்க. நான் பிரவீன் இருக்கிறேன், அவர் அகிலத்தட்டு படிப்பார். அந்த பிரபா இருக்கிறோம், அகிலத்தட்டு படிக்கிறேன். அவர் பாராயணகர்த்தா. என்னை பொறுத்தவரை அதுதான் ஐயா சொல்லுவாரு, மக்கா இவனெல்லாம் அறிஞ்சு போயிரும் மக்கா. ஒரு வேதம் சிலுவை வையமெல்லாம் போடு என்பான், ஒரு வேதம் உலகமெல்லாம் போடு என்பான். அருவி வேதக்காரன் அவன் சமக்கம் போடு என்பான். இருக்குமாடா பூமி எல்லாம் ஆடுவேடா, பணத்தை நீ காட்டி பாத்தியா மக்கள் எல்லாம். கன்னியாகுமரி நடந்தது, பணத்தை கொடுத்து மழை மாத்தின. யார் மாத்தினா? வெண்ணீச. எங்கேயாவது ஒரு பிராமணன் சொல்லுவான், நம்ம ஆளு சொல்லுவான், சிவச்சந்திரன் ஐயாவளியை பிராமணனுக்கு வித்துட்டான். என்ன எத்தனை லட்சம் வாங்கினாங்க? 3 கோடி வாங்கினதே தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. 30,000 தாங்கள் இருக்குன்னு எல்லாத்துக்கும் நான் தான் தர்மம் போடணும். 3 கோடி வந்தான். கொடுத்தவங்களும் அப்படித்தான். அப்புறம் எல்லாரும் பதிவு வச்சிருக்க, யாருக்கா வந்தா ஒன்றும் கிடையாது. நான் கொடுத்ததை நான் குறை சொல்லல, வாங்குறதையும் குறை சொல்லல. ஆனா ஐயாவளியே சிவச்சந்திரன் அந்தனனுக்கு வித்துட்டான்னு சொன்னேன். எங்கே வித்தேன்? யாருக்கு வித்தேன்? எங்கே அந்தனன் துன்பப்படுத்தினான்? அவன் கூட கோயில்ல மணியடிச்சிருந்தான்டா. திருவனந்தபுரத்தை விட்டு பகவான் ஓடுறவனா, ஐயோ ஸ்ரீராமனையும் காணவே என்று கண்ணீர் வைத்தான். அவன் நாராயணன் சொன்னார், நான் உன்னுடைய எளிய சாணங்கனவே என்ன வைத்து என்றனையோ நலியாக பேசி நவைத்தாயோ நீரிய தருமா நீரியை நடத்தி கொண்டு நாடாள் வர்றனக்கு நான் பட்டமோ தங்கூட்டி. அடே நீசவண்ணா, போறேனடா, உன்னுடைய திருவனந்தபுரத்தை விட்டு போகிறேன், ஆனால் வருவேன், திருச்செந்தூரில் இருந்து வருவேன், உன்னை வதைக்க ஒரு கோலமைத்து என்று சொன்ன இறைவன் தான் இந்த உலகத்திலே
கடலுக்குழுந்து உயிர்த்தெழுந்து வந்தான். யாருடைய உடலுக்கு வந்ததா அகிலத்தர்னு சொல்லவே இல்லை. இல்லை, எந்த இடத்துல முத்துக்குட்டி சாமின்னு சொல்லவே இல்லை. அவர் சொல்றாங்க ஒரு கதை, முடிசூடும் பெருமாள்னு வச்சாங்க. உடனே அவரை துன்பப்படுத்தினார்கள். உடனே முத்துக்குட்டி என்று வைத்து விட்டார்கள். ஒரு அழகான கதை தெரிகிறார். ஏன்னா ஏட்ட எழுதினவனுக்கு பேரே ஹரிகோபாலன், அவன் அப்பனுக்கு பேரே ஸ்ரீ ஹரி ராமகிருஷ்ணனாடா. மாத்த சொன்னானா? சொல்லு சொல்லு, எல்லா பயனும் கதை விடுங்க. சுருக்க பக்கம் மாத்த சொன்னாங்க. ஹரிராமகிருஷ்ணன் நடக்க பக்கம் ஹரிகோபாலன். அப்போ அவனையும் பேரை மாத்த சொல்றாங்க. இதெல்லாம் சும்மா புழுகல் கதை. இந்த மாதிரி எல்லாம் இல்ல மக்கா. துன்பப்படுத்தினா, நீசம் என்ன மறி வச்சான், குடும்பப்படுத்தினா, நம்மளை கோயிலுக்குள்ள போக விட்டாம இல்ல, அந்த கஷ்டப்படுத்தினா, அந்த நேரத்துல தான் என் அப்ப நாராயணன் நாயகனே ஐயா, மாயவனே ஐயா, நாயாம்பு நாயகனே ஐயா, மாயவனே ஐயா, காரண நாயகனே ஐயா, காரண நாயகனே ஐயா, எங்க கண்கண்ட தெய்வமே ஐயா, எங்க கண்கண்ட தெய்வமே ஐயா, காயாம்பு நாயகனே ஐயா, தீம்பான மாயவனே ஐயா. நாயகனே ஐயா, தீம்பான மாயவனே ஐயா. வேணும் முன்ன வேணும் ஐயா, உன்னிடவில் என்று வாழ வேணும் ஐயா, இதற்கு வேணும் அடுத்த பிறகு ஐயா, அதிலே உண்மை கண்டு வணங்கிடுவோம் ஐயா. செந்தூர பூ எடுத்து உமாரை நான் கொடுத்து, செந்தூர பூ எடுத்து உமாரை நான் எடுத்து, தும்பி மலர் தான் எடுத்து ஐயா, உங்க நீ எல்லாம் மறந்தடிப்பேன் ஐயா, உன்னை மறக்கான் எடுத்து ஐயா, உங்க நீ எல்லாம் மறந்தடிப்பேன் ஐயா. நாயாம்பு நாயகனே ஐயா, தீம்பான மாயவனே ஐயா. சந்தன மறைத்து பன்னிரண்டு ஐயா, சங்கமணி முழங்கிட கரை செய்வோம், முகனம் படித்து உச்சியும் படித்து ஐயா, நாங்கள் தொட்டு நாமம் சாப்பிடுவோம் ஐயா, எங்கேட்டு மறையாகும்
கரவிடும் ஐயா நாம் என்று மரம் யாவும் கரவிடும் ஐயா உன் பாதம் தருவோமே ஐயா நாங்கள் நின்றோரும் நீயாலே ஐயா உன் பாதம் தருவோமே ஐயா நாங்கள் நின்றோரும் நீயாலே ஐயா நாயகனே ஐயா விமான மாயவனே ஐயா மாயாம்பு நாயகனே ஐயா விமான மாயவனே ஐயா காரண நாயகனே ஐயா காரண நாயகனே ஐயா எங்க கண் கண்ட தெய்வமே ஐயா எங்க கண் கண்ட தெய்வமே ஐயா காயாம்பு நாயகனே ஐயா விமான மாயவனே ஐயா மக்களே உண்மையிலேயே நமக்கு இது பொற்கால மக்களே நாடு நல்லா இருக்கு நாட்டுல வாழக்கூடிய நாம நல்லா இருக்கும் அதுலயும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து பாருங்க அப்ப தெரியும் உள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியா நம்ம நாடு இப்ப எவ்வளவு சிறப்பா போயிடும் யோசிச்சு பாருங்க ஒரே நாடு எல்லா நாடும் பிரிஞ்சு போகுது ஆமா அப்படி பிரியில போகுது நம்ம நாட்டிலேயே ஒண்ணு இருக்குது எங்க வேணாலும் நம்ம இப்படி போனா கேரளாவில் இடம் வாங்கலாம் கேரளாக்காரன் அவ்வளவு நம்ம இடத்துலயே இடத்த வாங்கி போட்டு இப்ப நம்ம ஊர் வயலெல்லாம் காணல எல்லாம் கேரளா அங்காவது சொல்ல முடியுமா ஏன்னா நம்ம இந்தியன் we are Indian அதனால அப்படி போயிட்டே இருக்கும் ஆனா காஷ்மீர்ல இடம் வாங்க முடியுமா காஷ்மீர்ல போய் கால் வைக்க முடியாது அவளுக்கு ஒரு சிறப்பு வந்துச்சு என்னோட நம்மளே நம்ம நாட்டில் தானே இருக்குதுன்னு கேள்விட்டோம் ஆமா சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு காலமும் அது அப்படியே தான் கிடந்தது நமக்கும் அவளுக்கும் சொந்தம் இல்லாமல் கிடந்தது ஐயா சொல்றார் வடக்கு வெளிவாசல் மலை மீது ஒரு புதுமை உண்டாகும் மகனே உனக்கு நற்காரணியே வடக்கு வெளிவாசல் மலை மீதில் ஒரு புதுமை உண்டாகும் மகனே நாங்க இதெல்லாம் தத்துவமா சொல்லிட்டு போயிடுவோம் உன்னுடைய மூலாதார சக்தியை குண்டலி சக்தியை மேலெழுப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நடக்கிறது என்ன பாரு ஆக்டிவா பார்க்கணும் இல்ல தாய்க்கு பிள்ளை தாளாமலே பேசுவோம் உடனே அதில் தத்துவம் பேச முடியுமா கரெக்டா இருக்கு அப்ப அம்மாவுக்கு பிள்ளை பேரு சொல்லி கேட்காது அப்ப வடக்குழி வாசல் நமக்கு வடக்கு எங்க இருக்கு மலை மீது இமயமலை அதை தொண்டு காஷ்மீரம் எல்லாமே மலைப்பகுதி அந்த மலை மீது ஒரு புதுமை உண்டாகும் இத்தனை வருஷம் இல்லாத புதுமை நம்முடைய பாரத பிரதமருடைய ஆட்சியிலே 170 தூக்கி தூர போட்டு பாரதத்தோடு இணைந்தது காஷ்மீர் கைகுண்டசாமி சொன்ன வாக்க நடத்துகிற ஒரே திருமணம் இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு சிங்கம் பிறந்திருக்கிறது அந்த சிங்கம் இன்று மிரட்டி கொண்டு இருக்கிறது எல்லா பயிலும் அடக்கிட்டு இருக்கான் நான் போன வருஷம் அருமனையில் பேசும்போது சொன்னேன் நேரம் சரியில்லை சனி பெயர்ச்சி அதனால தான் வாட்சில் போய் கை வச்சிருக்கிறான் டைம் சரியில்லைன்னு சொல்றான் நேரம் சரியில்லைன்னு மேடையில சொன்னேன் கரெக்டா நான் மேடையில பேசி 6 மாசத்துக்குள்ள சொன்னவனுக்கு டைமே சரியில்லை சனி புகுந்துருச்சு நான் அப்ப சொன்னேன் சட்டமன்றத்துக்குள்ள சனி போயிட்டு ஆரன் ரவி மூலம் சனி வெளியில வருதுன்னு வந்து நாட்களை வரது பொய்யா போனது கிடையாது என் நாவிலே வந்தது ஒருபோதும் நடவாமல் போனது கிடையாது இன்று என்ன ஆகிவிட்டது மந்திரி உள்ள ஒரு மந்திரி உள்ள போறதுக்கு ரெடி
அப்போ ஐயா சொன்னது பொய்யா போகுமா? ஐயா என்ன சொன்னாரு? வடக்கு வெளிவாசல் மலை மீது ஒரு பொறுமை உண்டாகும் மகனே. இத்தனை வருடம் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய ஆட்சி காலத்திலே காஷ்மீரம் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட ஒரு நிலை எந்த கும்பராறு நடத்தி முடிக்கவில்லை நம்முடைய நடத்தினாரா இல்லையா? உண்மைதானே? அப்ப நல்லா கைதட்டு மகா. ஒரு நாட்டில் எல்லாமே நமக்குன்னு சொல்லும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு, இவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரு புண்ணியவன் சொல்றாயே, அவரை உணரணும் ஐயா. அவர் இன்னும் 5 வருஷம் இந்த நாட்டை ஆண்டாருன்னா உலகத்தின் வல்லரசு நாடுகளிலே சிறந்த இடத்தில் முதலாவது இடத்துல தேசம். அதை கண்டுதான் அந்நியனுக்கெல்லாம் பயம். அவனை பயந்து போய் தான் இங்கே கிடக்க குப்பை கிளப்புறான். இங்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது, ஓட்டு வாங்கினா டாஸ்மார்க்கை மூடணும், கருப்பு சட்டை மூடணும், தொப்பி இதுக்கிட்டு நிற்கும். அப்போ ஓட்டை காணலை. நீட்டை மாற்றுவோம். நீட்டை எந்த கொம்பனாலையும் எந்த காலத்தையும் மாற்ற முடியாது. படித்த மக்கள் கன்னியாகுமரியில் மாற்றத்தில் இருக்கீங்க. நீட்டை மாற்ற எவனாலும் முடியும். ஏமாத்தலாம் அதானே. ஏமாத்தி பிழைக்கிற பேருக்கு ஏமாத்தலாம். மக்கா நீட்டு படித்த குழந்தைகளை வைத்திருக்கிற ஏழைப்பட்ட பெற்றோர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். என்னால சாட்சி சொல்ல முடியும். எங்க ஐயாவளியிலே கிட்டத்தட்ட 14 பேருடைய குழந்தைகள் இந்த மருத்துவத்துறையிலே படிக்கிறார்கள் என்றால் அதுக்கு நீட் எக்ஸாம் தான் படிக்கிறான். தூத்துக்குடியில் கார்த்திகேயன் ஒரு பையன், என்னுடைய பிள்ளை, அன்பான பிள்ளை, ஐயாவளிக்கு என்னுடைய அன்பாலயத்தை நிறுவனத்தில் இருக்கிறார். அவருடைய மகள் இன்னைக்கு தூத்துக்குடியில 3வது வருடம் மெடிக்கல் படிக்கிறார். ஒரு வருஷம் பீஸ் வெறும் 16,000 ரூபாய். எதனால? நீட் எக்ஸாம் கிடைச்சது. இதை மக்களுக்கு சொல்லலாம். பாலு ராஜ் ஸ்டுடியோ வச்சிருக்கிறான் குறும்பூர்ல. என் பிள்ளை அவன் பாட்டுக்கு ஸ்டுடியோ வச்சுதான் படைக்கிறான். ஆனா அவன் மகன் இன்னைக்கு மதுரை மருத்துவ கல்லூரியில் 1ஆம் ஆண்டு 16,000 ரூபாய் பீஸ்ல சேர்ந்து படிக்கிறான். அது நீட்டு.